ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதானியுடைய இந்த தரமற்ற நிலக்கரிய ஊழல் பண்ணதுல 3000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த ஊழல் மேல இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுல அறப்போர் இயக்கத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதற்கு நீங்க என்னென்னலாம் முயற்சிகள் முன்னெடுத்தீங்க? இந்த ஊழல் கடந்த அதிமுக ஆட்சியில் 2012 முதல் 16 வரை தமிழ்நாட்டில் நடந்தது. இதே காலகட்டங்களில் இந்தியா முழுக்க பல இடங்களில் இந்த ஊழல்கள் நடந்ததாகவும் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் உள்ளது, சில ஆதாரங்களும் வெளிவந்திருக்கிறது. அப்போ 2017 நமக்கு இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தெரியும் பொழுது தான் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நம்ம தகவலெல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாட்டில் சேகரித்து எப்படி ஒரு நிலக்கரி அப்படின்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுக்கு தேவைப்படக்கூடியது. நமக்கு வீட்டுக்கு நீங்கள் மின்சாரம் வருதுன்னா அதுக்கு நம்ம மின்சார வாரியம் கொடுக்குறாங்க. மின்சார வாரியம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா மேட்டூர், இந்த மாதிரி நார்த் சென்னை, இந்த மாதிரி பல இடங்கள்ல அவர்கள் அனல் மின் நிலையங்கள் மூலமாக தயாரிக்கிறாங்க. அதற்கு தேவை நிலக்கரி. அந்த நிலக்கரியை பாதிக்கு கிட்டத்தட்ட 40% அவர்கள் இறக்குமதி செய்து கொண்டிருந்த காலம் அது. அந்த இறக்குமதியில் தான் அந்த இறக்குமதி யார்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் ஆட்கள் கிட்டேருந்து பண்ணுறாங்க. அது அதானி இன்னும் 2-3 நிறுவனங்கள் கிட்டேருந்து பண்ணதில் அந்த 4 ஆண்டு காலத்தில் 2.44 கோடி மெட்ரிக் டன் இறக்குமதி பண்ணுறாங்க. அதில் 1.19 கோடி மெட்ரிக் டன் அதானிகிட்டேருந்து மட்டும் பண்ணுறாங்க. ஸோ நாம் அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக கேள்விகள் கேட்டு அதற்கு பிறகு அதை சந்தை மதிப்போடு ஒப்பிட்டு பார்த்து எல்லாம் பார்க்கும் பொழுது தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஒவ்வொரு ஷிப்மெண்ட்லேயும் ஒவ்வொரு டெண்டர்லையும் எப்படி சந்தை மதிப்பை விட கிட்டத்தட்ட $15-20 மிக அதிகமான விலை கொடுத்து இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 2 விதமான கம்பேரிசன் பண்ணியிருந்தோம். ஒன்று இந்தோனேஷியன் கோல் இண்டெக்ஸ் ப்ரைஸோட, 2வது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் லிமிடெட்னு அரசு சார்ந்த நிறுவனம், இன்னொரு நிறுவனம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் 6000 கிலோகலரி தான் சொல்கிறாங்க. அந்த 6000 கிலோகலரி அவங்க $70 வாங்குறாங்கன்னா இவங்க அதே வாரத்தில் $91 மின்சார வாரியம் அதானிக்கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்போ ஒரு மெட்ரிக் டன்னுக்கு $20 வித்தியாசம் ஒரே தர நிலக்கரிக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் நம்ம நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் தரத்தில் ரொம்ப பெரிய ஊழல் இதில் எங்கே நடந்திருக்குன்னா தரத்தில் வெறும் 3500-4000 கிலோகலரி இருக்கக்கூடிய தர நிலக்கரியை இவங்க 6000 கிலோகலரின்னு பொய் சொல்லி விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமானது. இது சிஏஜி 2017 ஒரு ஆய்வு பண்ணி 3ல் ஒரு ஷிப்மெண்ட்டில் கஸ்டம்ஸும் செக் பண்ணியிருக்கிறாங்க. கஸ்டம்ஸ் 4000 கிலோகலரி தான் இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையே மின்சார வாரியம் 6000 கிலோகலரின்னு சொல்கிறாங்க அந்த ஷிப்பில் வந்ததை. அப்போது இந்த மாதிரி வித்தியாசங்கள் பெரிய அளவில் இருக்குது. இதனால் மட்டுமே 800 கோடி ரூபாய் 3ல் ஒரு பங்கு ஷிப்மெண்ட்டில் மட்டுமே இழப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அப்போ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஓவர் இன்வாய்ஸிங், அதிக விலை கொடுத்து வாங்கியது, அதே மாதிரி குறைவான தர நிலக்கரியை அதிக தர நிலக்கரியை என்று பொய் சொல்லி விட்டுறது, இதனால் ஒட்டுமொத்தமாக ஏற்பட்ட இழப்பு 6000 கோடி என்று நம்ம கணக்கிட்டு 2018ஆம் ஆண்டு நம்ம புகார் கொடுத்துருந்தோம். கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு இன்வெஸ்டிகேஷனே பண்ணாமல் அதை ப்ரீக்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா அவங்க ஆட்சியில் நடந்த ஊழல் அப்படிங்கிறதுனால. அப்புறம் 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பல ரிமைண்டர் கொடுக்குறோம், பல முறை அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். 2023 ஜனவரியில் ஹைண்டன்பர்க் ரிசர்ச் வந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். பாருங்கள், அதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க எப்படி கோல் ஓவர் இன்வாய்ஸிங் மூலமாக ரவுண்ட் ட்ரிப்பிங் சிங்கப்பூர் இது போன்ற பணம் போய் எப்படி மொரிஷியஸ் வழியாக மீண்டும் இந்தியாவுக்குள்ளே இது போன்ற பணம் வந்திருக்கிறது, மணி லாண்டரிங்லாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாமும் இப்போ ஆதாரங்கள் வெளிவருது. அதனால் நீங்கள் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டிருந்தோம். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமாம் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அறப்போர் புகார் கொடுத்துருக்குறாங்க, இதில் முகாந்திரம் இருக்கிறது, நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும் சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. ஆனால் 1.5 வருஷமாக அனுமதி கொடுக்காமல் அரசாங்கம் இழுத்தடித்து கொண்டு இருந்தது. பல அழுத்தங்கள் நாங்கள் பல முறை கேட்டும் கூட பல கதவுகளை தட்டியிருக்கிறோம். நான் எவ்வளவு முறை ஏறி இறங்கியிருப்பேன்னு தெரியாது, அரசாங்க அலுவலகம், லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தையும். அது மாதிரி பல முறை நாங்கள் போய் கதவுகளை தட்டி ஏன் விசாரணைக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு பப்ளிக் ப்ரெஷரும் நம்ம நிறையா கொடுத்து இவென்ச்சுவலாக 1.5 மாதத்திற்கு முன்பு ஃபினான்ஷியல் டைம்ஸ் OCCRP அவர்கள் ஒன்றை வெளியிட்டார்கள். அவர்கள் வெளியிட்டதில்
சப்ளையர் சைட்லேருந்தும், இது இங்கே மட்டும் அல்ல, அங்கே இந்தோனேஷியாவிலேருந்து கிளம்பின ஷிப்பே வெறும் 3500 கிலோ கேலரிக்கு $28 வர்த்து உள்ள ஒரு நிலக்கரி தான் அங்கிருந்து ஏற்றப்பட்டுள்ளது. அதை $92 நிலக்கரி என்றும் 6000 கிலோ கேலரி நிலக்கரி என்றும் அதானி விற்றுள்ளார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் இப்பொழுது வெளிவந்துள்ளது. அப்போ அதுவும் வந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தோம். இது எல்லாம் சேர்ந்து இப்பொழுது இந்த வாரம் ஆமாம் நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம், விசாரணையை துவங்கலாம்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறையும் இப்பொழுது விசாரணை துவங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். ஸோ ஒரு விசாரணையை துவங்குவதற்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா மின் வாரியத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்தது. இப்போது திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா அதானி மீது இன்னைக்கு வந்துட்டு குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பார்க்கும்போது இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே அதானி பக்கம் சொல்கிறாங்களா? திமுக இன்ஃபேக்ட் இதுவரை அதானி ஊழலை பற்றி அவர்கள் பேசுவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. இப்போ பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஃபினான்ஷியல் டைம்ஸில் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் இவ்வளோ பெரிய ஊழல் வெளிவந்தது இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் பேப்பரில் வெளியே வந்து ஒரு நேஷ்னல் லெவல் நியூஸ் ஆகி ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் இதை பற்றி எடுத்து பேசியிருந்தால் கூட தமிழ்நாட்டில் திமுக ஐடி விங்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினோ இதை பற்றி பேசவே இல்லை. 1.5 மாதமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, அதானியை பற்றி பேசக்கூடாது என்று தமிழ்நாடு அரசாங்கத்துக்குள்ளேயே. ஸோ அந்த அளவிற்கு ரொம்ப ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு திரைமறைவில் என்னவோ நடக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. அது என்ன என்பதை எங்களால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியலை இது வரைக்கும். ஆனால் அதானி பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றது ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அந்த பேக்ரவுண்டில் தான் இவ்வளோ ப்ரெஷர், பப்ளிக் ப்ரெஷர் போட்டு ஒரு விசாரணைக்கு அனுமதி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இவங்க டைவர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அவர்களுக்கு கடந்த ஆட்சியின் ஊழல் மீதும் நடவடிக்கை எடுக்க விருப்பம் இல்லை, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் மீதும் நடவடிக்கை எடுக்க விருப்பம் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. கடந்த ஆட்சியில் அதானி ஊழல் மட்டும் கிடையாது, நிலக்கரி போக்குவரத்து ஏற்கனவே நம்ம எஃப்ஐஆர் அது பதிவாகி இருக்கிறது, இப்போ விசாரணையில் இருக்குது. அதுவுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் அதை மூட வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருந்து வருகிறது. அது எப்படியாவது மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கடந்த ஆட்சி ஊழலாக இருந்தால் கூட அது எப்படியாவது மூடிவிட வேண்டும் என்பதில் அரசு வந்து முனைப்பாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த ஆதாரங்களை வைத்து தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் முறையிட்டு அடுத்தது நீதிமன்றத்திற்கும் போக வேண்டிய அவசியம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ விசாரணை துவங்கியிருக்கு, அடுத்தது எஃப்ஐஆர் ஆகணும், அப்புறம் ட்ரையல் நடக்கணும். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு தாமதப்படுத்த முடியுமோ என்று தாமதப்படுத்தி வருகிறார்கள் ஆட்சியாளர்கள். நீங்கள் பதிவிட்டு உங்களுடைய பதிவிலிருந்து கேட்கணும் என்னன்னா, 2 மாதங்களுக்குள்ள பூர்வாங்க விசாரணையை முடிச்சு வைக்கணும். இந்த ஊழல்ல சம்பந்தமான அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதுக்கப்புறம் ஒப்பந்ததாரர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரி, இப்போது பூர்வாங்க விசாரணை, இப்போ ப்ரிலிமினரி என்கொயரிங்கிறது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் லலிதகுமாரி ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு முறை இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1.5 மாத காலத்தில் முடிங்க, சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுடைய மேனுவல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் பூர்வாங்க விசாரணைக்கான கால நிர்ணயம் செய்தது 2 மாத காலம். அப்போது அது உங்களுடைய டைம்லைன் படி நீங்கள் அதை முடித்து அது அடுத்த ஸ்டேஜு எஃப்ஐஆர், நீங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டியது முக்கியம். எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் தான் ஒரு வானளாவிய அதிகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைக்கும் இதை பற்றி விசாரிக்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விசாரணைக்குள்ளே இறங்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறை. ஸோ அதற்கான விஷயங்களை தான் நம்ம வந்து பதிவு செஞ்சுருந்தோம். இது உடனடியாக இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வழக்குகளில், புகார்களில் நீங்கள் பூர்வாங்க விசாரணை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, நேரடியாக எஃப்ஐஆரை பதிவு செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆதாரம் என்று வந்து குவிந்துள்ளது இந்த அதானி ஊழலில். அதானி வந்து மோடியின் நண்பர், நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய அளவில் அவர் காப்பாற்றப்படுகிறார். இப்போ சிபிஐயோ இடியோ யாரும் அவருக்கு நெருங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அவர் எவ்வளவு முறைகேடுகள் செய்தாலும் தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவி வருவதாக தான் பார்க்கிறோம். இன்றைக்கி அதை உடைத்து ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்கிறோம். இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த விசாரணையை நேர்மையாக எந்த ஒரு ப்ரெஷருக்கும் ஈல்டாகாமல்
இந்த ப்ரெஷர் நம்ம வந்து ஒரு பக்கத்திலிருந்து வரும்னு சொல்ல முடியாது. பல பக்கத்திலிருந்து அதானி போன்ற ஊழல்களுக்கு, ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பல பக்கத்திலிருந்து வரும். திமுகவிலிருந்தும் வரும், அதிமுகவிலிருந்தும் அவங்க ஆட்சியுடைய ஊழலுங்கிறதுனால வரும், அங்கே மோடியுடைய நண்பர் அப்படிங்கிறதுனால அங்கேருந்தும் வரும். ஸோ பல இடங்களிலிருந்து வரலாம். அப்போ அது எந்த ப்ரெஷருக்கும் ஈல்டாகாமல் அவர்கள் இந்த விசாரணையை நேர்மையாக செய்வது மிக மிக அவசியமானது. இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறது? இது மொத்தமாக 6000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஊழல் நடந்திருக்கு. அதில் அதானியுடைய பங்கு மட்டுமே 3000 கோடி ரூபாய் என்பது தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா 2.44 கோடி மெட்ரிக் டன்னில் பாதிக்கு பாதி 1.19 கோடி மெட்ரிக் டன் அதானி மட்டுமே சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வெறும் ஒரு 3-4 பேர் மட்டும்தான் இதில் பங்கெடுக்கணும் என்பதற்காக டெண்டர் விதிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சிஏஜி வந்து தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விதிகள் இவர்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி ஒரு விதிகளை வைத்து ஒரு 3-4 பேர் தான் பங்கெடுக்க முடியும்னும் போது நீங்கள் கூட்டு சதி செய்வது எளிது. ஒரு கூட்டு சதி செய்து எல்லாரும் சேர்ந்து இந்த விலையை நம்ம வந்து கொட்டேஷன் கொடுப்போம், அது சந்தை மதிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. சந்தை மதிப்பு ஒரு $40 $45 இருந்ததுன்னா இவங்க $65 கொட்டேஷன் கொடுப்பாங்க சம்மந்தமே இல்லாமல். ஆனால் ஒரு 3-4 பேர் போட்டி போடும்போது ஒருத்தர் 65 கொடுப்பாரு, ஒருத்தர் $66 கொடுப்பாரு, ஒருத்தர் $64 கொடுப்பாரு. அப்போ பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு போட்டி இருப்பது போலையும் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுதான் சந்தை மதிப்பாக இருக்குன்ற மாதிரியும் ஒரு தோற்றம் தோணும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஆராய்ந்து சந்தை மதிப்பு என்னங்கிறத பார்த்தீங்கன்னா அது $45 இருக்கும். ஸோ இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் வந்து எப்படி வந்து மெட்ரிக் டன்னுக்கு $20 $15 வித்தியாசம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு டெண்டருக்கும் நம்ம துல்லியமாக கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் உடனடியாக இதில் பூர்வாங்க விசாரணை அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அது வந்து இனிஷியலாக நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் சரியா இல்லையா என்பதை மட்டும் பார்த்து அடுத்தது எஃப்ஐஆருக்கு மூவ் ஆகக்கூடியதற்கு செய்யப்படக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட விசாரணை தான். அதனால் அதை உடனடியாக அவர்கள் முடித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். இப்போ வந்துட்டு அந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து அதானியினுடைய குழுமத்தினுடைய பங்குகளை வந்துட்டு கிங்டனுக்கு வெளியிட்டதுக்கு பிறகுதான் வெளியிட்டதா சொல்லி செபி நிறுவனம் வந்துட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ செபியிடமிருந்து சாதாரண மனிதர்களாகிய நாம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, அதானிக்கு இவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதானியை விசாரிப்பாங்க, அதானி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, அதானி செய்த பல முறைகேடுகளை இவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் செபியிடம் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இது வந்து என்னென்னா கோயிங் ஆஃப்டர் த விசில் ப்ளோவர்ன்ற மாதிரி யாரும் மெசஞ்சரோ யாரும் இப்போ ஹிண்டன்பர்க் வந்து ஷார்ட் செல்லர், அவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணுறாங்கங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நீ வந்து தப்பாக பண்ணியிருக்கிற, நீ வந்து ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே வந்து இது வந்து ஒரு டீல் போட்டு கிங்டன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட டீல் போட்டிருக்கிறீங்க. அந்த கிங்டன் நிறுவனம் வந்து கொட்டாக் நிறுவனம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கிங்டனில். ஸோ தேர்ஃபோர் வந்து இப்படி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அப்போ தான் ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து எங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் கொட்டாக் பேரை கூட நீங்கள் சொல்லலை, கொட்டாக்கு தான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் ஏன் கொட்டாக் பேரை கூட நீங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. இப்போது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, செபியிடம் மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா, நீங்கள் அதானி செய்த முறைகேடு இப்போ 75% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்கணும், மீதி 25 வெளி ஆட்கள் தான் இருக்கணும், பப்ளிக் தான் இருக்கணும்னா அதுலேயுமே எப்படி வந்து வெளிநாடுகளின் மூலமாக தன்னுடைய சகோதரர் அங்கே இந்த வினோத் சாந்திலால் அதானியா அவர் மேனேஜ் பண்ணக்கூடிய மொரீஷியஸ் மூலமாக பல வழிகளின் மூலமாக அந்த பணம் எல்லாம் இந்தியாவிற்கு எப்படி கொண்டு வரப்பட்டது, எவ்வளவு விஷயங்கள் வந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் செபிக்கு வந்து ஒன்றுமே கண்ணு தெரியலையா, இல்லை செபி வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் விசாரிக்காதா? அப்போ எதற்கு செபி இருக்குது? இப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிலக்கரி பணத்தெல்லாம் இப்போ இப்படி எடுத்துகிட்டு போய் சிங்கப்பூர் வழியாக எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயோ போய் மொரீஷியஸ் போய் இப்படிலாம் வருதா, ரவுண்ட் ட்ரிப்பிங் வருதா, இதெல்லாம் யார் விசாரிப்பாங்க? ஒரு இடி, செபி, இன்கம் டேக்ஸு, சிபிஐ, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எதுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு மோடியோடைய நண்பர் அதானி அப்படிங்கிறதுனால அதானியோடைய எல்லா முறைகேடுகளும் காப்பாற்றப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் அதானியையே நீ கேள்வி கேட்டையா இல்லை அதானி வந்து நீ இந்த மாதிரி குற்றம் சாட்டினாயா என்பதற்காக ஹிண்டன்பர்க் வந்து நீ
தவறு செய்திருக்கிறாய், நீ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறன்ற ரேஞ்சில் அவர்களுக்கு அனுப்புவது அப்படிங்கிறது ஒரு அபத்தமான ஒன்றாக நான் பார்க்குறேன். அவங்க வந்து அதானி செய்த முறைகேடுகளை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி அதானி வந்து உலகத்திலேயே 2வது பணக்காரராக மாறியதற்கு காரணம் வந்து எப்படி மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அப்போது இதன் மீது தான் செபி வந்து நடவடிக்கை எடுக்கணும். இன்வெஸ்டர்ஸுடைய நிலை என்ன? அப்போ இன்வெஸ்டர்ஸை வந்து தே ஹவ் பீன் டேக்கன் ஃபார் அ ரைட் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் பார்த்துருக்கணும். அப்போது ஆனால் அதெல்லாம் எதுவும் பார்க்காமல் இன்றைக்கி ஹிண்டன்பர்குக்கு எப்படி வந்து அதானியை காப்பாற்றுவது என்பதற்காக செபி வேலை செய்வது போல் இருக்கிறது. ஐ திங்க் ஹிண்டன்பர்க் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்குறாங்க, மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து வேணும்ட்டே டார்கெட் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்களை வந்து இது பண்ணுறதுக்காக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு செபி வந்து ஒரு நேர்மையான விசாரணை செய்யாது அப்படிங்கிறது ஏற்கனவே அறிந்த ஒன்று தான். இன்றைக்கி வந்து மோடியோடைய அரசாங்கத்திற்கு கீழே இவங்க எல்லாம் தே ஹவ் ஆல் பிகம் என்ன சொல்கிறது, ஒரு ஹென்ச்மேன் மாதிரி, தே ஹவ் பிகம் ஒரு அடியாட்கள் மாதிரி ஒரு டூலாக இன்றைய பயன்படுத்தப்படுகிறது என்பதை தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து மோடியுடைய ஆட்சியில் அதானி இன்றைக்கி அதானி பிரைம் மினிஸ்டராக மோடி பிரைம் மினிஸ்டராக அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம நாடே இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அதனால் அந்த ஒரு வகையில் இன்றைக்கி அதானி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக செபி இது போன்ற வேலைகள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அதானி மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒருவேளை ஹிண்டன்பர்க் ஏதாவது வயலேஷன் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதானி மேலே எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதானியை காப்பாற்றிட்டு நான் ஹிண்டன்பர்க்கை போயிட்டு ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஐ திங்க் அவங்க தே ஹவ் ஆல்சோ கிவன் அ ரெஸ்பான்ஸ் இன் டீட்டெயில். ஸோ அவங்க வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன், ஸோ அது வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங் இதில் வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இப்போ சாதாரண மனிதர்கள் நமக்கு புரியாது. மேபி லெட்டர் என்கொயரி கோ, இன்வெஸ்டிகேஷன் கோ, அது பிரச்சனை கிடையாது. அது ஹிண்டன்பர்க் மேலே கூட நடத்திட்டோம், யார் வேணாலும் மேலே வேணாலும் நடத்திட்டோம். ஆனால் அதானி மேலே செபி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, எங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேன், இவங்களை காப்பாற்றுறதுக்காக நான் இன்னொருத்தர் மேலே போயிட்டு யார் மெசஞ்சரோ அவங்கள போய் ஷூட் பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை நன்றி.